அமெரிக்கா வெர்சஸ் ஈரான். இந்த பிரச்சனையில அமெரிக்காக்கு கிளாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி பல அனலிஸ்டுக்குள்ள வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, இந்த ஆபிரகாம் லிங்கன் கேரியர் ஸ்டார்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் அவர்களோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்ததுன்னா, ஒரு விஷயம் என்னவா இருந்ததுன்னா, ஈரான்ல மக்களை அடக்குறாங்க, ஒடுக்குறாங்க, சுடுறாங்க, கொல்றாங்க, தூக்குல போடுறாங்க. அதனால அதை தட்டி கேட்க போறோம் அப்படிங்கிறது போல இனிஷியலான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அப்படியே அந்த கப்பல் மலாக்கா ஸ்ட்ரைட்ட தாண்டும்போது பாத்தீங்கன்னா, அப்படியே ஒரு மாரியான ஒரு நிலைமைக்கு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா மாறி இருக்கிறாங்க. அதாவது நெகோசியேஷனுக்கு வரணும். ஈரான் மிசைல் பில்டிங் கெப்பாசிட்டிய கம்மி பண்ணணும். ஈரான் நியூக்ளியர் ஆயுதம் பண்ணா கைவிடணும் அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படியே மாறுது. அதாவது இதுக்கு முன்னாடி அப்படியே இந்திய பெருங்கடல் வர வர பண்ணா நெகோசியேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அது காரணம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஈரானோட மக்களை ஈரானோட ஆளுகின்ற அரசாங்கம் ஒடுக்குது, நசுக்குது, கொல்லுது அப்படிங்கிறது போல. இப்ப கப்பலை கொண்டு நிப்பாட்டினதுக்கு அப்புறம் அவங்கள தொங்க விடுறாங்க அப்படிங்கிறது போல எதுவும் இல்லாம நெகோசியேஷனுக்கு வாங்க அப்படின்னா, இப்ப என்ன நெகோசியேட் பண்ணி மக்கள் எல்லாத்தையும் மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இவங்களுக்கு என்ன தெளிவு இருக்கா இல்ல வேணும்னே வராங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் ஆனா இது தெளிவா ஈரானோட தலைமை புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஈரானோட சுப்ரீம் லீடரான அலி கமேனி அவர்கள் திரும்பவும் பப்ளிக்கா பாத்தீங்கன்னா அப்பியர் ஆயிருக்கிறார். அவர் பேச ஆரம்பிச்சுக்கிறார். நிறைய விஷயங்கள், உள்நாட்டு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அதுல இம்பார்ட்டன்டான ஒரே ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையாலுமே இது அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். உண்மையாலுமே அமெரிக்காக்கு ஈரானுக்கு என்னதான் பிரச்சனை? 40 வருஷமா ஏன் இந்த அக்கப்போரு? அதாவது அவர் சொன்ன 40 வருஷமா ஏன் இந்த பிரச்சனைகள் நடக்குது அப்படிங்களோ அவரு டீசெண்டா தான் பேசுவாரு. அப்படி சொல்லும்போது ஏன் 40 வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா, 2 வரியில பாத்தீங்கன்னா இதை நம்ம சொல்லிடலாம். 2 வார்த்தையில இதை நம்ம சொல்லிட முடியும். ஏன்னா அமெரிக்கா நம்மள முழுங்க பாக்குது. நம்ம பிரேவ் நேஷனா இருக்கோம். ஈரானான நம்ம பிரேவ் நேஷனா இருக்கோம். இஸ்லாமிக் ரிபப்ளிக் அதுக்கு தடையா இருக்கு. அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது போல அவர் 2 வரியில இந்த பிரச்சனையை பண்ண மக்கள் முன்னாடி ரொம்ப ஈஸியா பண்ண சொல்லிட்டு போயிட்டார். அதாவது அமெரிக்காக்கு பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய மக்களை காப்பாத்தணும்ன்றது இல்ல. ஈரானோட ஒப்பந்தங்கள் போடணும், ஈரானோட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய குறியா இருக்கு. அதுவும் போர் தொடுக்கிறதுக்காக இந்த அளவுக்கு கேரியர் எல்லாம் தூக்கிட்டு வராங்க அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தேவதூதர் அமெரிக்காவோட அதிபர் இருக்கிறாலே அவரோட எண்ண ஓட்டங்கள் என்ன அப்படிங்கறத அவரோட 34வது வயசுல கொடுக்கக்கூடிய அந்த இன்டர்வியூக்கு போனாலே தெரிஞ்சுக்கலாம். 1980களிலே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த வீடியோ அட்டாச் பண்றேன். அதுக்கான செய்திகள் இருக்கு. அதையும் நான் அட்டாச் பண்றேன். இது ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கிறது. நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ நம்ம பார்த்திருப்போம். அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நிறைய விஷயங்கள் அதுலயும் சொல்லியிருப்பாரு. தலைவர்களை பத்தி பேசுவார், எல்லாம் பண்ணுவார். இல்ல இம்பார்ட்டன்டான ஈரானை பத்தி ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது நம்மளோட தலைமை தப்பு பண்ணிருச்சுங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, ஈரான்ங்கிறது ரொம்ப வீக்கா இருந்தாங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம். சுத்தி வர எதிர்ப்புகளே இருந்திருக்காது. அந்த டைம்ல ஈரானை மட்டும் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா, இந்நேரத்துக்கு நம்ம ஆயில் ரிச் நேஷனா இருந்திருப்போம். செய்ய தவறிட்டாங்க. அப்பவே நம்ம செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ கமேனி அவர்கள் சொல்றதுக்கான ப்ரூஃப் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் வாயாலேயே பண்ண இன்டர்வியூல இது போல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். இப்ப அது மட்டும் தான் கேள்வியா அப்படின்னா, ஈரான்ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், எந்த அளவுக்கு எனர்ஜி வர்த்தகம் நடக்குது அப்படிங்கறத நம்ம சேனல்ல செய்திகளா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒன்ஸ் ஈரானை அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்கன்னா, ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, அதே போலதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற கம்பெனி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்ப ஈரான் மட்டும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அப்படி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய அத்தனை வணிகத்தையும் பாத்தீங்கன்னா ஆயில் வர்த்தகத்தை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கானால முடக்க முடியும். எந்த ஒரு கண்டெய்னர் டாலர் அல்லாத வர்த்தகம் நடக்குதோ அந்த கண்டெய்னர் தூக்கிட்டு போறதுக்கு அமெரிக்கானால முடியும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல வச்சு செலவெல்லாம் பண்ணிடுவாங்க. அப்படி பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவோட டாமினன்ஸ் இந்த ரீஜன்ல பண்ண ஸ்ப்ரெட் ஆகும். வலுவா பாத்தீங்கன்னா வச்சுக்குவாங்க. ஏசியன் நாடுகள்லாம் ஆயிலுக்கே பாத்தீங்கன்னா திண்டாடணும். அந்த அளவுக்கான ஒரு பவர்ஃபுல் பிளேஸ் தான் பாத்தீங்கன்னா ஈரான். அந்த ஒரு காரணத்தினால தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இந்த ஈரானை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும்னு நினைக்கிறாரா அப்படின்ற கேள்விகள் நிறைய இருக்கு. நான் மக்களுக்கு நல்லது செய்யறேன், மக்களுக்கு விடுதலை வாங்கி தரேன், ஈரானோட தலைமை பாத்தீங்கன்னா எதிர்க்குது அப்படிங்கிறத சொன்னாங்க இல்லையா? அமெரிக்காவோட தற்போதைய ஆளுகின்ற அரசாங்கத்துல தலைவரா இருக்கிற அதிபரா இருக்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் மேல சிவில் செக்ஸுவல் அபியூஸ் கேஸ் பாத்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. 5 மில்லியன் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை அவர் கற்பழிச்சதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. சிவில் டிஃபர்மேஷன் கேஸ்ல பாத்தீங்கன்னா அவர் மேல கேஸ் நிறைய இருக்கு. சிவில் ஃபால்சிபிகேஷன், கிரிமினல் சிவில் ஃபால்சிபிகேஷன், பிசினஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லிக்கிறான்னு கேஸ் அவர் மேல இருக்கு. எல்லாத்துலயும் பண்ண ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு.
ஜட்ஜ்மெண்ட் வந்தெல்லாம் அவருக்கு எகெயின்ஸ்டா தீர்ப்பு வந்திருக்கு. மக்ஷாட் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பிரபலமா இருந்தது. ஜெயிலுக்கு போற ட்ரம்ப் அவர்கள். ஆக்சுவலி ஹி இஸ் அ கைதி. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர் முன்னாள் அதிபர், இந்நாள் ஆளுகின்ற அதிபர் அப்படிங்கிறதுனால அவருக்கு மேல வந்து பண்ண கேஸ் இருந்தும் அது தீர்ப்பு வழங்கி வந்து பண்ண ஜெயிலுக்கு போகாம அவர் இப்போ ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ணு முன்னாடி எல்லாமே தெரியுது. அது மட்டும் இல்லாம இன்னும் நம்ம உதாரணங்கள் எடுக்கணும்னா வெனிசுலா எடுத்துக்கங்க. ஏதோ நார்கோ டெரரிஸ்ட் அது இது அப்படிங்கிறத சொன்னாங்க. வெனிசுலால வந்து பண்ண மதுரோ அவர்களை தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஆயில் டீல் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இல்லையா? ஆயில் கான் பேசுறேன் அப்படிங்கிறது போல. இப்போ ரோதிகியூஸ் அவர்கள் வைஸ் பிரசிடென்டா இருந்தாங்க. இப்போ அவங்க நல்லா ஆட்சி பண்றாங்களா? இப்ப எதுவுமே நடக்கலையா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆதாரங்களா இருக்கு. இன்னும் பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள். இதுல மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட ஊடகங்களே நெறைய பேர் எல்லாத்தையும் சொல்லல. நெறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் அந்த தலைமைய தான் எதிர்க்கிறேன். அதாவது ஈரான் இருக்கிறாங்க இல்லையா? தான் சொந்த மக்களையே தான் ஆட்சிய தக்க வச்சுக்கிறதுக்காக சொந்த மக்களையே கொல்றாங்க. பண்றாங்க, அத பண்றாங்க, இத பண்றாங்க. அதனால தான் அத எதிர்க்கிறேன் அப்படின்னாங்களே. அவங்களோட சொந்த மக்கள எப்ஸ்டீன் கேஸ் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. அவங்களோட சொந்த மக்கள், ஊராவட்ட சொந்த மக்கள், எல்லா நாட்டோட சொந்த மக்கள்னாலும் 13 வயசு குழந்தைகள், பெண்கள். எந்த அளவுக்கு அவர் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிருக்கிறார்ன்றத மில்லியன் கணக்கான ஃபைல்ஸ் வந்து பண்ணா ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார் இல்லையா? கிஸ்ஸிங் மை மெனி லீடர்ஸ். லீடர்ஸ் மட்டும் இல்ல. இன்க்ளூடிங் நம்மளோட ஊடகத்துல இருக்கக்கூடிய பல நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா கிஸ்ஸிங் ட்ரம்ப்பா தான் போல தெரியுது. ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாரி. ஏன்னா அதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு அவங்களால முடியாது. அது அவங்க கண்ணுக்கு தெரியாது. அத மட்டும் மூடி வச்சுக்குவாங்க. ஐய்யய்யோ! நான் எதுவும் பார்க்கலையே! அப்படிங்கிறது போல அத மட்டும் பார்த்து வச்சுக்குவாங்களே தவிர, இவங்க என்னமோ ஈரான்ல போய் உட்கார்ந்து, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே அமைதியா புரொட்டஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள சுட்டுட்டாங்க, கொன்னுட்டாங்கன்னு போய் நின்னு பார்த்துட்டு வந்த மாரி வந்து பண்ணா, அந்த தலைமைய எதிர்க்கிறேன். இங்க இருந்தா என்னத்த வேணா பேசிக்கலாம். அவங்க இன்னும் வந்து என்ன செய்யவா போறாங்க? அப்படிங்கிறது போல பேசிக்கிறாங்க போல தெரியுது. சரி பரவால்ல. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளிய வருதே. இதெல்லாம் பத்தி என்ன பேசுவாங்க? அந்த தலைமைய எதிர்த்துருவாங்களா? இல்ல தைரியம் வந்துருமா அவங்களுக்கு? அப்படின்னு போல கேள்வி இருக்கு. திருப்பி தான் வருது. சரி பரவால்ல. எத்தன நாளைக்கு தான் பண்றாங்க அப்படிங்கிறத நம்மளும் பார்ப்போம். பட் இருந்தாலும் மெயினான விஷயத்துக்கு நம்ம வந்துருவோம். இப்போ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுகின்ற அதிபருக்கே நடக்குதே. மக்கள் முன்னாடி அவர் எப்படி போய் நிப்பாரு அப்படிங்கிறது கூட கொஞ்சம் கூட யோசிக்காம, அமெரிக்காவோட ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் தான் அந்த எப்ஸ்டீன் கேஸே ரிலீஸ் பண்றாங்க ஃபைல்ஸே. அதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ பார்த்தா உலகமே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்குது. அது பரவால்ல. இப்படி இருக்கும்போது சொந்த தலைவருக்கே அசிங்கமா இருக்கே. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது இல்லையா? இதுக்கு நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீ கடை பெஞ்சுக்கு போனோம்னா, அதுல நெறைய விஷயங்கள் பேசுவாங்க. ஸோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அடுத்தடுத்து செய்திகள் எடுத்து மேட்ச் பண்ணும்போது, ஆஹா! ஒத்து வருதே அப்படிங்கிறது போல இருக்கு. ட்ரம்ப் அவர்களுக்கு அசிங்கம் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. பட் அத அப்படியே தட்டி விட்டுட்டு, அதெல்லாம் சகஜம் தான். இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத வேணா செஞ்சுருவேன் அப்படிங்கிறது போல அவர் தற்பிருந்திருக்கலாம். ஆனா, அதே போல மத்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம், இல்ல எதிர்க்கட்சிகள், இல்ல கட்சிகளுக்கு இருக்குமா? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கல்ல கொண்டு அடிச்சதுல கொண்டு போட்டுருவாய்ங்க. ஸோ அதனால இப்ப முதோவிக்கிட்ட வந்து பண்ண உழுக ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, ஸ்லோவாக்கியாவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மிரோஸ்லாவ் லஜார்க் பேர் எனக்கு கொஞ்சம் கரெக்டா வரல. அதுல இமேஜ் இருக்கா இல்லையா? அவர்தான். அவர் ரெசிக்னேஷன சப்மிட் பண்ணிட்டார். அமெரிக்காவோட ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் குடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படை, அவரோட பேர் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ல இருந்ததுனால, அசிங்கமா இருக்கு. இதுக்கு முன்னாடி மக்கள பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால, கொஞ்சம் ரெசிக்னேஷன் அக்செப்ட் பண்ணிக்கங்க ஃபிக்கா அவர்களே அப்படிங்கிறது போல, ஃபிக்கா அவர்களுக்கு ரெசிக்னேஷன குடுக்க ஃபிக்கா அவர்களும் அக்செப்ட் பண்ணிட்டார். ஸோ எப்ஸ்டீன் கேஸ்ல விக்கெட் விழுக ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல ஸ்லோவாக்கியா விழுக ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய நெறைய பேர்த்தோட பேர் அடிபட்டுட்டு இருக்குது. முன்னாள் பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப்ல இருந்து எல்லாத்தோட பேர் அடிபட்டுட்டு இருக்கு. நெறைய நாடுகளோட பேர்கள் வந்து பண்ண அடிபட்டுட்டு இருக்கு. இதுல நார்வேவோட கிரவுன் பிரின்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? மேட் மெரிட் இவரெல்லாம் அவர்கள்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கும். பட் இருந்தாலும் நீங்க பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவரோட பேரு நார்வேவோட இந்த கிரவுன் பிரின்ஸோட பேரு குறைஞ்சது 1000 முறை இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இடம் பெற்றிருக்குதாமா. 1000 முறை இடம் பெற்றிருக்குதாமா. அதனால அவரோட பேச்சு வந்து பண்ண அடிபட்டுட்டு இருக்கு. இதுல என்னன்னா, இப்ப கரண்ட்டா 4 பெண்கள வந்து பண்ண அவர் ரேப் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ட்ரையலுக்காக வந்து பண்ண இருக்காங்க. ஆல்ரெடி இவர் வந்து பண்ண கேஸ் வேற இவர் மேல இந்த ரேப் கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் வேற வந்திருக்கு. இப்ப இது போல வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட்ல நிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டுறாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட யாராவது ஒருத்தங்க சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஆட்சியில இருக்கிறவங்க, எதிர்க்கட்சியில இருக்கிறவங்க, மத்த கட்சியில இருக்கிறவங்க. இப்ப இது போல விஷயங்கள் வெளிய வர இப்ப விக்கெட்ஸ்லாம் போகுது இல்லையா? சோ அது போல அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அழுத்தம்.
ஸோ அதனால அமெரிக்காக்கு ஆதரவான முடிவை நீ எடுக்கணும். இல்லன்னா விஷயங்கள் வெளிய வந்துரும் அப்படிங்கிறது போல ஒரு அழுத்தங்களா? அதுக்கு தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைலா? அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, சில அனலிஸ்ட்டுகளோட கருத்துக்கள் இந்த டீ கடை பெஞ்செல்லாம் வந்து பண்ண பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் எடுத்து மேட்ச் பண்ணீங்கன்னா, விக்கெட்ஸ்லாம் விழுகுது இல்லையா? ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படித்தானா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எது எப்படியோ ஆனா யூரோப்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பிளவுகள் பெருமளவுல பிளவுகள் வர ஆரம்பிச்சுருச்சு. பிரான்ஸ்லலாம் பிரெக்ஸிட் கேட்குறாங்க மக்கள். பிரான்ஸோட கேப்பிட்டல்ல மிக பெருமளவுல மார்ச் போக ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்ப அதுக்கான வீடியோக்கள், இமேஜஸ்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பிரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளிய வந்துருமா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. கஷ்டம் தான். அது பிரான்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். மேபி நாடுகள்லாம் யூரோப்பியன் யூனியன் விட்டு வெளிய கலஞ்சு வந்துருவாங்களா? ஏன்னா, இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, எங்கள யூரோப்பியன் யூனியன்ல 2027ல சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. கட்டாயப்படுத்துறாங்க. அப்படி உக்ரைன் உள்ள சேர்றாங்க அப்படின்னா, $800 பில்லியன் மறுசீரமைப்புக்கு மட்டுமே வேணுங்கிறாங்க. அதுபோல எத்தன மில்லியன் டாலர் தேவைப்படுது அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் யூரோப்பியன் யூனியன்ல இணைஞ்சுட்டாங்கன்னா, அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன எடுத்துக்கணும், தத்தெடுத்துக்கணும். வேணுங்கிற எல்லா விஷயத்தையும் செலவு பண்ணி அதுக்கு வேணும். அதுவும் ஓட்ட பாத்திரமா இருக்கு. அதுக்குள்ள அது அச்சய பாத்திரமா இருந்தா பரவால்ல. அதுல ஆல்ரெடி 50% அமெரிக்கா வாங்கிட்டு போயிருச்சு. பேலன்ஸுக்கு ரஷ்யா புடுங்கிட்டு போயிட்டாங்க. இதுல பேலன்ஸ்ல என்ன இருக்கு? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈரோப் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். மறுசீரமைப்பு பண்ணி உக்ரைன தட்டி தேத்தி தூக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப சிக்கலா இருக்கு. ஆனா, உக்ரைனோட மக்கள்லாம் யூரோப்பியன் யூனியன்குள்ள வந்து செட்டில் ஆயிருவாங்க. இது மிக பெரும் அளவுல யூரோப்பியன் யூனியனுக்கு எக்கனாமிக் வந்து பண்ணா படுகொலியா மாறிடும். ஸோ இது போல காரணங்கள்னால உக்ரைன சேர்த்திக்கணும்னு அழுத்தங்கள் அமெரிக்க தரப்புலருந்து குடுக்கும்போது, யூரோப்பியன் யூனியன் இருக்கக்கூடிய நாடுகள் யூரோப்பியன் யூனியனை கலைச்சிருவாங்களா? அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. ஐயோ சாமி வேண்டாம் அப்படிங்கிறது போல. எது எப்படியோ, இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இது போல வந்து பண்ண எப்ஸ்டீன் ஃபைல்ஸ பத்தி பேசுனதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டார். எல்லாம் எதிர்க்கட்சியோட சதிங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ சும்மா சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் உண்மை இல்ல அப்படிங்கும்போது தைரியமா அவர் ஃபேஸ் பண்ணா அதுக்கான பாராட்டுகள். இது மாரியான ஒரு விஷயங்கள் அது நான் ஒரு 2 லைன் வரி படிச்சதுக்கே எனக்கு ஜுரம் வர மாரி ஆயிப்போச்சு. அந்த அளவுக்கான விஷயங்கள், சேட்டைகள் அவர் செஞ்சுக்கிறார். அவரோட கோல்ஃப் இதுல வந்து பண்ண செஞ்சுக்கிறார் அப்படிங்கிறது போல விஷயங்கள் இருக்கு. ஸோ மோசமான விஷயங்கள் வந்து பண்ணா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ படிக்க படிக்க உங்களுக்கே வந்து பண்ணா அந்த அளவுக்கு கஷ்டங்கள் வரும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தட்டி கேட்கறதுக்கும், அதுக்கு தண்டனை குடுக்கறதுக்கும் இந்த உலகத்துல எந்த ஒரு நாடும், எந்த ஒரு சட்டமும் அந்த அளவுக்கு கேப்பபிளா இல்ல ட்ரம்ப் அவர்களுக்கு. ஏன்னா அவர் தேவதூதர். அவர் செய்வது அனைத்தும் சரியே அப்படிங்கிறது போல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ ட்ரம்ப் அவர்கள் சொன்ன மாரி அது எல்லாமே பொய்யா? அப்படிங்கிற போல ஒரு கேள்வி இருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறது பார்க்கலாம். பட் ஆனா அந்த டைம்ல நெறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தாரு. இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் வெனிசுவேலாவ பத்தி. ஏன்னா அதுல நம்ம சம்மந்தப்பட்டிருக்கோம். அதுல சைனாவோட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறாங்களே. அந்த பெப்சினா மறுத்ததுக்கு அப்புறமா சைனாவ பத்தி, கியூபாவ பத்தி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதுல சைனா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. வெனிசுவேலா ஆயில் அவங்க வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா. சைனா வந்து ஆயில் எடுத்துக்கலாம் வெனிசுவேலா கிட்ட இருந்து. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் பேசியாச்சு. அதுக்கேத்தபடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஆல்ரெடி டீல் போட்டாச்சு. இப்ப அது மட்டும் கிடையாது. இந்தியா இருக்கிறாங்க இல்லையா? அவங்களும் வெனிசுவேலால ஆயில் எடுத்துக்கலாம். ஆமா பேசியாச்சு, பண்ணியாச்சு. அப்படிங்கிற பண்ணா ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து அந்த பேட்டி தரப்புல வந்து பண்ணா அவர் தப்புன்னு சொல்லியிருப்பாரு. அதுல என்னன்னா, நம்ம தரப்பு நியாயமா கேட்கிறோம். ஏங்க எல்லா பக்கத்துலயும் காசு அதிகமா இருக்கு. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா ஆயில் கேட்டா தரமாட்றீங்க. ஈரான் கிட்ட கேட்டா தரமாட்டேன்றீங்க. அப்ப எங்களுக்கு ரஷ்யா கிட்ட இருந்தா சீப்பா ஆயில் கிடைக்குது. எங்களுக்கு பிரைஸ் தான் வேணும். எங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இல்ல. எங்க மக்களுக்கு ஏத்த மாரி தான் நாங்க முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்ல நம்ம நியாயமா கேட்கறதுனால, இப்ப வெனிசுவேலாவ புடிச்சுட்டாரு. இப்ப வெனிசுவேலால இருக்கக்கூடிய ஆயில் வந்து பார்த்தா நம்மளுக்கு ரஷ்யா குடுக்குற மாரி சீப்பா குடுக்குறாங்க. சீப்பாலாம் தரமாட்டாரு. இனிஷியலா வந்து எல்லாம் சொல்லி குடுக்குற மாரி குடுத்ததுக்கு அப்புறமா வேற வழி இல்ல அப்படிங்கும்போது திருப்பி ரேட் ஏத்திட்டாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப வெனிசுவேலாவோட ஆயில் நம்மளுக்கு குடுப்பாங்க அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புல செய்திகள் வர ஆரம்பிச்சுருச்சு. இப்போ அமெரிக்காவோட அம்பாசிடர் இதெல்லாம் மேற்பார்வை பார்க்கறதுக்கு, எல்லாம் பண்றதுக்கு, ரூட்டின் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அம்பாசிடர் வெனிசுவேலாக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அலோகேட் பண்ணியாச்சு. அவங்களும் கிளம்பிட்டாங்க. லாரா டோக் அவர்கள். அ நான் அரைவ் ஆயிட்டேன் வெனிசுவேலால. என் டீம் வந்துருச்சு. நாங்க ரெடியா இருக்கிறோம் வொர்க் பண்றதுக்கு அப்படிங்கிறதோட அவங்க தரப்புலருந்து இமேஜஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாமே வர ஆரம்பிச்சுருச்சு. ஸோ, இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய மொத்த ஆயில் சப்ளையுமே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துரணும் அப்படிங்கிறத ட்ரம்ப் அவர்கள் நினைக்கிறாரா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ, அதுக்கான மிக முக்கியமான ஒரு நெட்வொர்க் வெனிசுவேலா. அடுத்த மிக முக்கியமான ஒரு நெட்வொர்க் ஈரான். அதுக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு நெட்வொர்க் ரஷ்யா. ஸோ, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிக பெரும் சிக்கல்ல இருக்கு. ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா சிக்கல்ல இருக்கு. ஈரானுக்கு எகெயின்ஸ்டா ஆபிரகாம் லிங்கன் கேரியர் அங்க மதுரோ அவுட்டு. அந்த இடத்துல இப்போ டீம உட்கார வச்சுட்டாங்க. அங்கேயும் ஒரு டீம் நின்னுகிட்டு இருக்குது அமெரிக்காவோடது. ஸோ என்டயர் ஆயில் வர்த்தகமே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு ஏன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வழியா தானே மத்த நாடுகளோட ஆயில்லாம் வர்த்தகம் நடக்குது. கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துரலாம் இல்லையா? ஸோ மேபி அதுக்காக கூட கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுக்கிறாரா? அப்படின்ற கேள்விகள் பலதும் இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுது? இதுலருந்து ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனையிலருந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்களா?
இல்ல எப்படி? இல்ல அமெரிக்கா அவங்க நெனைச்ச மாரி அவங்க செயல்கள செஞ்சு முடிப்பாங்களா? என்ன நடக்க போகுன்றத காலம் தான் பதில் சொல்லணும். இன்னும் சில நாட்கள்ல தெரிஞ்சிரும். என்ன நடக்க போகுதுன்றது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நெனைக்கிறேன். இதோட இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு YouTube 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பைய நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பையன் உங்கள சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.